அஸ்ஸலாமு அலைக்கும். போன வீடியோட இது கன்டினியூ வீடியோ தான். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் போன வீடியோட பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இது நாங்கள் ஃபேமிலியாக கன்னியாகுமரி குற்றாலம் போன ட்ரிப்போட வீடியோ தான். நாங்கள் எங்கெங்கே போனோம், எப்படிலாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணோங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வரும். போன வீடியோவில் கரெக்டாக பர்த்டே பார்ட்டிலாம் பிள்ளைங்களுக்கு கேக்லாம் கட் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் ஒரு 11 மணி போல் எல்லாருமே கிளம்புனோம். எங்கன்னா முட்டம் பீச்சுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போனோம். ஏன்னா நாங்கள் தங்கியிருக்க நியர்பைன்னு பார்த்தீங்கன்னா முட்டம் பீச்சு, அப்புறம் குளச்சல் பீச்சு, 2 பீச்சு தான் கிட்டையாக இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் குற்றாலம் போகணுங்கிறதுனால நாங்கள் கிட்ட இருக்கிறதா பார்த்து போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பி போனோம். அதுவும் முட்டம் பீச்சில் பார்க்கோட அந்த பீச் சூப்பராக இருக்கும். அலைகளும் ரொம்ப பெரிய பெரிய அலைகளாக இருக்கும். நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி பீச்சில் நார்மலாக அலைகள் இருக்கும். இங்கே அந்த மாதிரி இல்லை, பெருசாக இருக்கும். என்ன ஒன்றுனா இங்கே குளிக்க கால்லாம் நனைக்க முடியாது, அதான் ஒன்று. ஆனால் இடம் அந்த பார்க்கை சுற்றிலும் பார்க்க போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ நீட்டாக க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஈவினிங் போயிருந்தால் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். நாங்கள் போன டைமிங் பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க, 12:30 இருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட வெயிலே தெரியலை. அவ்வளோ குளிர்ந்த காற்றோட அந்த சில்லு சில்லுன்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்ட்ரன்ஸாக போய் இறங்கினோடனே கொஞ்சம் நேரம் எல்லாருமே ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் அவங்கவுங்க குரூப் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துகிட்டு போனோடனே பசங்க அவங்களுக்கு தேவையான கிட்ஸுக்கு ஊஞ்சல் தொட்டி எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கிட்ஸ்லாம் விளாண்டாங்க. பெரியவங்களுக்கு ஒரு சில கேம்ஸ் இருந்துச்சு, அதில் பெரியவங்களாம் உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு தான் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பார்க்கில் அந்த 1 மணி வெயில் கூட அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஒன்றுமே தெரியலை. பிள்ளைங்க ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நீங்கள் பாட்டில் விளாடுங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் பீச்சுக்கு, ஏன்னா எங்களுக்கு அந்த அலைகள் பார்க்கறதுக்கு அந்த பிள்ளைங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அங்கே சேஃப்டியாக ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை அங்கே. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே 2-3 பேர் அங்கே உட்காந்துருக்காங்க கண்காணிக்கிறதுக்காக. அதனால் நம்மளுக்கு அவங்களே லேடிஸ் தான் பயமும் இல்லை. அவங்க அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. அதோட பீச்சுக்கிட்ட போனால் அந்த பாறைகள்லாம் நல்லா இருந்தது. அந்த பாறைகளில் கொஞ்சம் இறங்கி நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அலையெல்லாம் பார்க்க பயமாகவும் இருக்குது, ஆனால் பார்க்க ரசிக்கிற மாதிரி அழகாக. எப்போவுமே நம்மளுக்கு கடலில் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் அந்த அலைகள்லாம் மொரட்டு அலைகளாக வந்துச்சா, அது எப்படின்னா ஒரு பயத்தோடையே அழகை ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. பசங்கள் தான் இறங்கி பாறையிலலாம் இறங்கி நடுவில் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் அங்கேயே ஒரு 2 hours கிட்ட நாங்கள் போனது 12 o'clock, 2 மணி வரைக்கும் எங்களுக்கு திரும்ப வர மனசே இல்லை. எங்கள் அத்தா என்ன ஃபோட்டோஸ் எடுங்க, எல்லோரும் எடுக்கிறீங்க, என்ன எடுங்கன்னாங்க. அப்போ எடுக்கிறதா இருந்தால் கையிலேயே கட்டக்கூடாது, அப்படியே விடுங்கன்னு. அவங்க நிற்க கையிலேயே அது பாட்டில் காற்றுல தூக்குது. அத்தாவும் கீழே இறக்கி விட்டாங்க. சரி, ஒரு வழியாக 2 o'clock மேலே ஆயிடுச்சு, பசிக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் சாப்பிட போயிட்டாங்க. ஹோட்டலில் சாப்பாடெலாம் சொல்லவே வேணாம், ஹோம்மேடாக செஞ்சு கொடுக்குறாங்களா. அவ்வளோ சாம்பார், ரசம், மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அதுக்கப்புறம் முருங்கைக்காய் கூட்டு, வெண்டைக்காய் கூட்டு, நிறைய வகையெல்லாம் வச்சுருந்தாங்க. சாப்பிடவும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா மார்னிங் எந்திரிச்சது லேட்டாக, காலை சாப்பாடு எதுவுமே சாப்பிடல. அதுவும் மதியானம் லஞ்சு சாப்பிடும்போது சுட சாப்பிடும்போது டேஸ்ட் ஒன்றும் நல்லாவே இருந்தது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம், ஏன்னா எல்லாமே இருக்கும்போது ஃபஸ்ட்டு சாம்பார்லேயே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சாம்பார்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஃபேமிலி ஏன்னா நாங்கள் 3 காரில் போனோம், ஒவ்வொரு பேட்சாக தான். ஏன்னா 3 டேபிள் இருக்கிறதுனால ஒவ்வொரு பேட்சாக சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு குட்டீஸ்லாம் சாப்பிட விட்டோம். அதுக்கு இடையில எங்கே போனாலும் நாங்களே களத்தில் இறங்கிறோங்கிற மாதிரி தான் எங்கள் அத்தா மீன் பொரிச்சிட்டு இருந்தாங்க. கிச்சன் அந்த சாப்பாடு டேஸ்ட் எதுவுமே குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சாப்பாடு சூப்பராகவே இருந்தது. லாஸ்ட்டாக எங்கள் மச்சான் இலையில் ரசத்தை ஊற்றி உரிகிறதுலே தெரியும் இந்த அளவுக்கு சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்ட்டு. ஃபைனலாக எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பீச்சில் பிள்ளைங்க இறங்கலன்னு சொல்லிட்டு வேறு பீச்சுக்கு, குளச்சல் பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்பி போனோம். அங்கேயுமே நாகப்பட்டினம் பீச் அளவு ரொம்ப மோசமாலாம் இல்லை, அவ்வளோ சூப்பராக க்ளீனாக வச்சுருக்காங்க. அந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம போன நேரம்னு பார்த்தா அலைகள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறதுனால எங்களுக்கு அங்கேயுமே கால் நனைக்க விடலை. நாங்கள் அதுக்கு தவிர எங்கள்கிட்ட குட்டீஸ் நிறைய இருந்தாங்க. அங்கேயுமே போலீஸ்லாம் நிறைய பேர் நின்றாங்க, யாருமே இறங்காதீங்க, ரொம்ப டேஞ்சராக இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, நமக்கு இவ்வளோ தான் போகலன்னு சொல்லிவிட்டு சும்மா இருந்து அங்கேயுமே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock இருக்கும். குற்றாலம் போகலான்னு சொல்லி தான் கிளம்புனோம். தண்ணி இருக்கா, ஸ்பீடாக வருமாங்கிற ஒரு டவுட்லேயே தான் கிளம்பியாச்சு. ஏன்னா குற்றாலங்கிறனால தான் ஃபேமிலி எல்லாருமே கிளம்புனது. சரி, குற்றாலம் மட்டும் போவேனான்னு சொல்லி தான் கன்னியாகுமரிக்கு ஃபஸ்ட்டு போய்ட்டு குற்றாலம் போகலான்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி போய்ட்டு குற்றாலம் போனோம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா
பிரிட்ஜுக்கு கீழே வந்து ரயில்வே ட்ராக் போகுது. பார்க்க ராமேஸ்வரம் தண்டவாளமாக தான். ஆனால் வந்து என்ன அங்கே கடல் இருக்கும், இங்கே வயல் பகுதி. அந்த 6 மணிக்கு வந்து சிலு சிலுன்னு காற்றடிச்சிக்கிட்டு பச்சை பசேன்ட்டு அந்த இயற்கையை ரசிக்கிறதோட சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் தான் வந்தோம். இறங்கின கையோட மச்சான் பசங்களை டாப்பில் உட்கார வச்சுட்டு அவங்க சுற்றிலும் பிள்ளைங்களை சுற்றி சுற்றி ஃபோட்டோஸ் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த இடம் அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சுற்றிலும் மலைகளும் வேறையா. அதோட நாங்கள் நின்று கொஞ்சம் நேரத்தில் இன்னொன்று காருமே பேட்ச் வந்துருச்சு. அப்புறம் அடுத்த கார் அப்படியே 3 ஃபேமிலி ஒன்றா ஆகிட்டோம். கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்துட்டு ஒரு 7 மணி போல் கிளம்பி திருநெல்வேலியில் வந்து கருப்பட்டி அல்வா அந்த மாதிரி ஷாப்பில் தான் போய் நிப்பாட்டினோம். அங்கே டீ யார் யாருக்கு வடை போண்டா அப்புறம் அல்வாலாம் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து சாம்பிளுக்குமே கொடுக்குறாங்க. அது கொஞ்சமாக வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நாங்கள் போனது 3 காருங்கனால ஒரே டைமில் வர முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் நாங்கள் வந்துடுவோம். வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் அடுத்த கார் வரும். இப்படி தான் வந்து 3 காருமே. ஆனால் நாங்கள் போகிற இடம்லாம் நாங்கள் சொல்லிடுவோம், இந்த இடத்துல நிற்கிறோன்னு சொல்லிவிட்டு லொக்கேஷன் ஷேர் பண்ணிடுவோம். அதே மாதிரி கரெக்டாக நாங்கள் டீ குடிச்சு முடிக்கும் போது கரெக்டாக அந்த ஃபேமிலி இன்னொன்று காரில் வந்துடுவாங்க. அப்புறம் இவங்க தான் வந்து ரொம்ப எங்கள் கேங்லேயே பார்த்தா ரொம்ப சின்ன பிள்ளை, பாவம் ரொம்ப கையிலே வச்சுட்டு அவங்க ஃப்ரீயாகவே இருக்க முடியல. பாவம் பிள்ளையும் ரொம்ப கஷ்டப்பட்டா. அதுக்கப்புறம் என்ன அங்கேருந்து கிளம்பி குற்றாலம் என்ட்ரன்ஸ் ஆகும்போதே மழை சாரல் விழுக ஆரம்பிச்சிருச்சு. அன்றைக்கி நாங்கள் போன கொஞ்சம் ஒரு 11 o'clock இருக்கும். குற்றாலம் போகும்போது மழை சாரல் விழுந்துக்கிட்டே தான் இருந்தது. அருவியை போய் பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஏன்னா போகிற வரைக்குமே அருவியில் தண்ணி வருமா. ஏன்னா அப்போ நாங்கள் போனது வந்து ஜூலை 1 தான் போனோம். அப்போல்லாம் வந்து கிளைமேட் கிடையாது, மழை பெய்யலைங்கனால தண்ணி வரலன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் போய் பார்த்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து தண்ணி நல்லாவே இருந்துச்சு. அந்த தண்ணியே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து கூலாக ஐஸ் வாட்டர் எடுத்து மேலே ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா நாங்கள் குளிக்க டைமிங் பார்த்திங்கன்னா 12 o'clock கரெக்டாக போய் இறங்கணும். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஆளையுமே உள்ளார இறக்குறோம். அவங்க ஃபேஸ் ரியாக்ட் அவங்க எப்படி கொடுக்குறாங்கிறது ஃபுல்லாக பாருங்கள். ஜென்ட்ஸ் சைடு தான் கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருந்தது. லேடிஸ் சைடு ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்தது. நான் வந்து ஒவ்வொருத்தவங்களையும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். கடைசியில் இறங்குவோம். ஏன்னா பிள்ளைங்க கொடுக்குற ரியாக்ஷன் பார்த்தாலே நமக்கு இறங்க மனசு வரல. அந்த அளவுக்கு வந்து எல்லாம் வந்து இறங்கிட்டு அப்பா உள்ளார நிற்க முடியல, அவ்வளோ கூலாக இருக்குது, தண்ணி அவ்வளோ ஜில்லுண்டு வருது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது, நீங்கள் இறங்கி தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு என் தங்கச்சி தான் ஒவ்வொரு ஆளையும் பிடிச்சி இறக்கி போய் கொண்டு தண்ணியில் விட்டுட்டு இருந்தா. இங்கே மட்டும்தான் வந்து ரொம்ப ஸ்பீடாக தண்ணி வருது. மற்ற இடத்துல நார்மலாக தண்ணி வந்துச்சு. எங்களுக்கு லேடிஸில் வந்து 3 இதுலேருந்து தண்ணி வந்தது. அதில் இந்த இடம் மட்டும் ரொம்ப ஃபோர்ஸாக வந்தது. அங்கே நாங்கள் திருப்பரப்பா ஃபால்ஸை விட இங்கே வந்து கொஞ்சம் தண்ணி ஸ்பீடு அதிகம். ஆனால் தண்ணியோட கூலிங் வந்து ரொம்பவே சில்லுன்னு இருந்தது. நாங்கள் இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. திருப்பரப்பா ஃபால்ஸில் நிற்க எங்களுக்கு ஒன்றுமே தெரில. இதில் போய் நிற்க எங்களுக்கு டைமும் 1 o'clock 2 o'clockங்கிறதுனால கூலிங் ரொம்ப அதிகமாகிடுச்சு. குளிர ஆரம்பிச்சு, தண்ணியிலே நின்றா ஒன்றும் தெரியலை. வெளியே வந்துட்டு அப்படியே நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இவள் ஃபேஸ்லாம் பார்த்தாலே தெரியும். இதில் வேறு சூப்பராக இருக்குது, ஆனால் வேணாமா என்னை ஏற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் காரில் வந்து அனைத்து மக்களும் இறக்கியாச்சு. சின்ன வாண்டா அவளை முதக்கொன்னு கால் நனைக்க விட்டு அவள் தண்ணி கூலிங்கை பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் என் பையனை பார்த்தீங்கன்னா இறங்காமல் அம்மா சில்லுன்னு இருக்குன்ட்டு கடைசியில் அவனுமே இறங்கிட்டான். ஆனால் இறங்கும் போது தான் கொஞ்சம் வந்து ரொம்ப கூலிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, குளிர ஆரம்பிச்சு. ஆனால் இறங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அதில் நிற்கவே ஆசையாக இருந்தது. ஒரு 2 o'clock வரைக்கும் அதுலேயே எவ்வளோக்கு நிற்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நின்றுட்டோம். நின்றுட்டு கரெக்டாக 2 o'clockலாம் இருக்கும். குளிச்சுட்டு அதோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு ஃப்ரூட் ஷாப் தான் போனோம். குற்றாலத்தில் போனால் அந்த சீசன் டைமில் தான் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வரும். இப்போ குற்றாலத்தில் கிடைக்கிற எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து நம்ம ஊர்லேயுமே கிடைக்கிது. என்ன கொஞ்சம் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக உள்ளது அங்கே உள்ளது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ரம்மூட்டாலாம் சொன்னிங்கன்னா 200லேருந்து 250 350 ரேட் வரைக்கும் இருக்குது. 350ல் உள்ள ரேட் வந்து நல்லா சீடெலாம் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதை மட்டும் எல்லோரும் வாங்கிக்கிட்டு வேறு என்னென்ன ஃப்ரூட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரூட்ஸ் மட்டுமே ஒவ்வொருத்தவங்களும் 1000 ரூபி அந்த மாதிரி ரேஞ்சில் தான் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 o'clock இருக்கும். புரோட்டா சப்பாத்தி அது மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் கடாய் சிக்கன் மாதிரி அது ஒன்று வாங்கியிருந்தாங்க நைட்டு. சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போன 2 நாளுமே ஆஃப் ஆயில் கலக்கி, இது இல்லாமல் சாப்பிட்டு எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் வந்து கலக்கி ஆஃப் ஆயில் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக வந்து ட்ரிப்பு முடிய போதா எல்லாருமே ஐஸ்கிரீம் வாங்கி எல்லாம் ஆளுக்கு ஒரு கோன் தான் வாங்கினாங்க. அங்கே வந்து எல்லா ஃப்ளேவருமே இருந்துச்சு. ரெட் வெல்வெட்டுன்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ளேவருமே இருந்துச்சு. அப்புறம் மச்சான் சொன்னாங்க நான் கொஞ்சம் நேரம் வண்டி ஓட்டுறேன்ப்பான்னு சொல்லிட்டு லுங்கி மேலே கட்டிக்கிட்டு தான் அவங்க கார் ஓட்ட போயிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 7 மணி இருக்கும். மதுரை பைபாஸில் வந்து டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு
எல்லா ஃபேமிலியுமே ஒன்றா இறங்கி அங்கே தான் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். மச்சான் தூக்கத்தெல்லாம் பார்த்தா தாறுமாறான தூக்கம். எல்லோரும் தலைக்கு தலகாணி வச்சு பார்த்துருப்பீங்க. எங்கள் மச்சானை பாருங்கள், சீட் பெல்ட்டை வச்சுக்கிட்டு அழகாக வந்து தூங்குறாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் அவங்கள அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். எல்லோரும் என்ன பொசிஷனில் தூங்குறாங்கங்கிறத அப்படியுமே உங்களை வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா குட்டீஸ் எல்லாமே வந்து 2 நாளாக வந்து ட்ரிப்புன்னு அவங்க ஜாலியாக இருந்துட்டாங்க. வரும்போது செம்ம டயர்டு. நாங்கள் நின்று 2 மணி நேரம் கிட்ட அங்கே இறங்கி நின்று டீயெல்லாம் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோம். யாருக்கும் ஒன்றுமே தெரியலை. யாரையும் எழுப்பி விட்டாலும் எந்திரிக்கிற மாதிரி இல்லை. சரி குட்டீஸ்லாம் தூங்கட்டும், எழுப்ப வேணாம், எந்திரிக்கிறவங்க மட்டும் டீ ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் மட்டும் வந்து டீயெல்லாம் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தோம். அந்த கிளைமேட்டுமே பார்க்க நல்லாவும் இருந்துச்சு. ஹைவேயில் வந்து அந்த ஒரு சின்ன கடை இருந்தது. என் சின்ன பொண்ணு மட்டும் தான் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சோடனே அவங்களுக்கு பாட்டிலில் வந்து ஹால்ஸ் சாக்லேட் இருந்தது. அது மட்டும் எனக்கு பிச்சு தாங்க. அவங்க தூக்க கலக்கத்தில் வந்து அது என்ன முட்டாயிட்டே தெரில. சரி ஓகே, அவள் கேட்குறா, தரலன்னு சொன்னால் அழுவான்னு சொல்லிட்டு பிரித்து வாயில் போட்டால் அவளுக்கு வந்து மெல்லவும் முடியல, வெளியே துப்பவும் முடியாமல் ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. திரும்ப வந்து நாங்கள் கேட்டேன் ஒன்று வேணுமான்ட்டு, வேணாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பன்ஜாம்லாம் இருந்தது. அது கொஞ்சம் வாங்கி எல்லாருமே ஏன்னா 10 மணிக்கு தான் சாப்பிடணும், இது 7 மணியாக இருக்குது, சரி பண்ணெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போயுமே மணி பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி இருக்கும். அப்போயுமே மச்சான் எந்திரிக்கிற மாதிரி இல்லை. அவ்வளோ ஒரு டயர்டான தூக்கத்தில் வந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. சரி போதும், ஏன்னா தம்பி வந்து குளிச்சுட்டு அவன் தூங்காமே வண்டி ஓட்டிகிட்ருக்கான் சொல்லிவிட்டு மச்சானை கடைசியாக எழுப்பி போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் வண்டி ஓட்டுங்க மச்சான் சொல்லிவிட்டு தம்பி வந்து பின்னாடி உட்காந்துட்டாங்க. அப்போயும் அவருக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிவிட்டு என் பையன் தான் வந்து தலையை கோதிட்டு மசாஜ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக காரைக்குடி கிட்ட வந்து டீ, மறுபடியும் பப்ஸு, பன்னில் எல்லாமே சாப்பிட்டுட்டு கிளம்பி ஒரு 5:30க்கெலாம் வீட்டுக்குமே ரீச் ஆகிட்டோம். 5:30 படுத்துட்டு அடுத்த நாள் மார்னிங் 7 o'clock தான் எழுந்திரிச்சோம். அந்த அளவுக்கு வந்து செம்ம டயர்டாக இருந்தது. ஃபேமிலியாக ட்ரிப்பு போகிறோன்னு சொல்லிட்டு ஒழுங்காக தூங்கலை. ஊருக்கு வந்து நல்ல மாதிரியாக தூங்கி எழுந்திரிச்சோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ்லேயும் வந்து என் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.